ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சைலம் மற்றும் ஃப்ளோயம் இடையான வேறுபாடுகளை தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்கேன், சரியா? இதில் ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்க குழாய் வந்து சைல குழாய், அதே க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கிறது ஃப்ளோய குழாய், சரியா? சைல குழாயோட வேலை நீர் மற்றும் கனிமங்களை தாவரங்களுக்கு கொடுக்கிறது. அதே ஃப்ளோய குழாயோட வேலை உணவு மற்றும் கரிமங்களை தாவரங்களுக்கு கொடுக்கிறது, சரியா? இப்போ சைல குழாயில் வந்து டெட் செல்லால் ஆனது. டெட் செல்னால் அந்த செல்கள் வந்து செத்து போச்சு. அதாவது இப்போ ஒரு இறந்தவங்களோட பாடி எடுத்துக்கிறோம். இறந்தவங்களோட பாடி எப்படி இருக்கும்? ரொம்ப வெறப்பாக இருக்கும். அதே மாதிரி திக்காக இருக்கும், சரியா? ஒரு டியூப் மாதிரி திக்காக இருக்கும். நம்ம வேருக்கு தண்ணி ஊற்றுறோம்ல, அந்த தண்ணியை மட்டும்தான் மேலே எடுத்துக்கிட்டு போகும், சரியா? தண்ணியையும் தண்ணியில் இருக்க மினரல்ஸையும் செடிக்கு கொண்டு கொடுக்கும். அதே ப்ளோயம் என்ன பண்ணணும்னு பார்த்தா, அதில் என்ன இருக்கும்? உயிருள்ள செல்கள் இருக்கும். ப்ளோயத்தில் என்ன இருக்கும்? உயிருள்ள செல்கள் இருக்கும். அதனால அது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. இதில் சைட்டோபிளாசம் உண்டு, ஆனால் சைலத்தில் சைட்டோபிளாசம் கிடையாது, சரியா? அப்போ உணவை என்ன பண்ணுறது? இலை தயாரிக்கிற உணவை செடிக்கு மேலேயும் கொடுக்குது, அடியிலையும் கொடுக்குது. அதுதான் ஃப்ளோயத்தோட வேலை. ஃப்ளோனா ரெண்டு சைடும் கொடுக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோயம் வந்து உணவை கொடுக்குறதும் கரிமங்களை கொடுக்குறதும் தான் ஃப்ளோயத்தோட வேலை.